இத்தனை கிருப என்மேல் அளவற்ற கிருப எனக்கா இத்தனை கிருப என்மேல் அளவற்ற கிருப என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தோம் என்ன மட்டும் கிருபை இன்று தேடி வந்ததே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தோம் என்ன மட்டும் கிருபை இன்று உயர்த்தி வைத்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை பாட வைத்ததே. பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவள் நான், அறுவடை காணாமல் தணிந்து போனவள் நான். தரிசான எண்ணில் தரிசனத்தை வைத்து அறுவடையை துவக்கி வைத்தவரே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை பாட வைத்ததே. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? ஏசப்பாவுடைய கிருபையும் இரக்கமும் அவர் நமக்காக காட்டுகிற வழியும் எப்பையும் நம்மளோட கண்களுக்கு முன்னாடி இருக்குது அப்படின்னா நம்ம இந்த லைஃப்பை எதுக்கும் சோர்ந்து போகாமல் அவர் நம்ம கூட இருக்கார். அவர் நமக்காக இருக்கார். நமக்காக இந்த உலகத்தில் பேசுகிறதுக்குன்னு யாரும் இல்லைனாலும் கவலையே பட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் ஃபெய்த்தை ஏசப்பா நமக்கு கொடுக்குறாங்க குட்டீஸ். நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஏக்கம் இது கண்டிப்பாக இருக்கிறது உண்டு. நம்மளை சுற்றி எத்தனையோ பேர் இருந்தாலும் கூட நமக்காகன்னு பேசுறதுக்கு இந்த இடத்துல இவங்க பேசியிருந்துருக்கலாம் நான் அமைதியாக இருந்துட்டாங்களே, சரி இந்த இடத்துல இவங்க நமக்காக ஹெல்ப் பண்ணியிருந்துருக்கலாம் நான் அமைதியாக இருந்துட்டாங்களேன்னு நமக்குள்ளேயே நிறைய என்ன பண்ணது சஞ்சலங்களும் கவலைகளும் நமக்குள்ளே வர்றது உண்டு. அப்படி தானே குட்டீஸ்? ஆனால் நம்ம இன்னைக்கு பார்த்த பாடலும் கூட அதுதான். நமக்கு புரியணும் அவருடைய கிருபை நம்ம மேலே, அவருடைய இரக்கம் நம்ம மேலே எவ்வளவு அதிகமாக ஆளுகை செய்து அப்படின்னு. இந்த உலகத்தில் யாருமே நமக்காக நிற்கிறதுக்கு தோது இருக்க மாட்டாங்க ஒரு சில கட்டங்களில். ஆனால் அந்த இடங்களில் நமக்காக நின்று நமக்காக பேசுகிறதுக்கு ஏசப்பா எப்பையும் இருப்பாங்க. நம்ம சூழ்நிலையை எடுத்து சொல்கிறதுக்கு மனிதர்கள் சொல்கிறத விட அவர் எடுத்து சொல்லும்போது நம்ம எதிர்பார்க்குற ஆசீர்வாதத்தையும் விட 100 மடங்கான ஆசீர்வாதங்கள் அதுலேருந்து நமக்கு கிடைக்கும் குட்டீஸ். உண்மையிலேயே இதை நம்ம லைஃப்பில் உணரணும். நம்ம அவர்கிட்ட சொல்லணும், ஏசப்பா எனக்கு வேறு யாரும் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண வேணாம். இப்போ நீங்களே ஏதாவது ஒரு போராட்டத்தில் இருக்கீங்களா? அந்த போராட்டம் பண்ணுற மனுஷன்ட்ட போய் நேராக பேசாதீங்க. ஏசப்பாட்ட சொல்லுங்கள், ஏசப்பா எனக்கு நேராக போய் பேசினா கண்டிப்பாக பிரச்சனை வரும், இல்லை நேராக போய் பேசினா என்னை கண்டிப்பாக அசிங்கப்படுத்திடுவாங்க, இல்லை நேராக போய் பேசினா அது எதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. அப்போது நீங்கள் எனக்காக அவங்களோட இருதயத்தில் பேசுங்க. நீங்கள் என்னுடைய சூழ்நிலையை எடுத்து சொல்லி அவங்களோட இருதயத்தில் பேசுங்கன்னு நீங்கள் எடுத்து அவங்களோட இடத்துல சொல்லுங்கள். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய ஏசப்பா நமக்காக அவங்க இருதயத்தில் பேசும்போது நம்ம போய் பேசுகிறதுக்கு முன்னாடியே அவங்களோட இருதயத்தில் ஏசப்பா என்ன பண்ணி வச்சுருவாங்க, ஒரு வழியாக ஆயத்தம் பண்ணி வச்சுருவாங்க. அதில் இருக்கிற கோணலானவைகள் எல்லாம் செவ்வையானதாக மாறும்போது நம்மளுடைய கான்வர்சேஷன்ஸ் கண்டிப்பாக ரொம்ப பெஸ்ட்டாக ரொம்ப ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு எண்டிங்கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது குட்டீஸ். ஸோ இந்த நாள்லையும் பார்த்தீங்கன்னா அதுதான் சங்கீதம் 34:19 படியா, நல்லோருக்கு தொல்லைகள் பல நேரிட்டாலும் அவர்கள் தொல்லைகளிலிருந்து கர்த்தர் அவர்களை மீட்பார். சங்கீதம் 34:19 படியாம், நல்லோருக்கு தொல்லைகள் பல நேரிட்டாலும் அவர்கள் தொல்லைகளிலிருந்து கர்த்தர் அவர்களை மீட்பார். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்மளை மீட்கிறதுக்கு ஏசப்பா இருக்காங்கங்கிறத பிலீவ் பண்ணணும். அப்போது நம்மளுடைய பாதைகள் அவருக்கு உகந்ததா, நம்ம அவருடைய பார்வையில் தூய்மையானது தான் நம்ம நினைக்கிறோம், தூய்மையானது தான் நம்ம பண்ணுறோமாங்கிற விஷயத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்துக்குவோம். கண்டிப்பாக நம்ம அப்படி இருக்கும்போது நம்மளுடைய எல்லா வித பிரச்சனைகள்ல இருந்தும் எல்லா வித சோர்வுகள்ல இருந்தும் நம்ம மீண்டு வர்றதுக்கு நம்ம போய் ஃபைட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. நமக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு சுமூகமான சூழ்நிலையை உருவாக்க நமக்காக பேச ஆல்ரெடி ஏசப்பா என்ன பண்ணிடுவார், ஒரு
நிறைவை கொடுத்துருவாரு. அந்த பாடலையும் பாருங்க, நான் ஒரு பயனற்ற ஒரு நிலமாக இருந்தேன், விளைச்சலை கொடுக்காத ஒரு நிலமாக இருந்தேன், ஆனால் என்ன கூட எடுத்து பயன்படுத்த முடியும், என்ன கூட எல்லாராலையும் தள்ளி நிமிர்ந்து பார்க்க வைக்க முடியும் அப்படின்னா அது ஏசப்பாவால் மட்டும்தானே முடியும். அப்படிங்கிற ஒரு ஒரு ஆழமான விசுவாசம் நிறைந்த அந்த வார்த்தைகளை நம்ம இருதயத்தில் எடுத்துக்குவோம். நம்ம சோர்ந்து போகவே கூடாது. ஏசப்பா, நான் ஒரு பயனற்ற ஒரு விளைச்சலற்ற நான் ஒரு நிலமாக இருக்கிறேன், ஆனால் என்னையும் எடுத்து பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் மட்டும்தான் அந்த உலகத்தில் எடுத்து பயன்படுத்த முடியும். வேற யாருமே என்னை நம்மளை என்ன பண்ண மாட்டாங்க, திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் எடுத்து என்னை பயன்படுத்துங்கன்னு நம்மளோட இருதயத்தை தாழ்ந்த இருதயமாக அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். கண்டிப்பாக நம்மளை மீட்டெடுக்க ஏசப்பா நமக்காக எல்லா சூழ்நிலைகளையும் இருப்பார். ஸோ ஏசப்பாவுக்கு ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பனே, எங்களோட இருதயங்களில் எவ்வளவோ விதமான குழப்பமான சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட டாடி, எங்களோட ஒரே நம்பிக்கை, எங்களுக்காக எல்லா சூழ்நிலைகளையும் நிற்கிறதுக்கு நீங்கள் இருக்கீங்க. எங்களோட இருதயத்தை பலப்படுத்துறதுக்கு எங்களோட நீங்கள் இருக்கீங்க. உங்களுடைய கரங்களில் எல்லா சூழ்நிலைகளையும் ஒப்பு கொடுக்குறோம். எதிர்பார்த்திருக்கிற சூழ்நிலைகள் உம்முடைய சித்தத்தின்படியாக நடக்கிறதுக்கு எங்களை தகுதி உடையவங்களாக மாற்றுங்க. ஆமீன்.